அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. சார், இறைவன் படைத்தது ஆன்மா மட்டும்தான், மனிதனே அல்ல. இறைவனின் மாயைத்தான் அது, அதனை ஒன்றும் செய்யாது, அது நம்மை தெருவில் வீசிவிடும் சொல்லியிருக்கீங்க ஐயா. இறைவன் மாயை தான், அது அவனை ஒன்றும் செய்யாது, நம்மை தெருவில் வீசிவிடும். இப்போ பாம்பு இருக்குது, நல்ல பாம்பு. சரிங்க. அது அதனுடைய விஷத்தை தூவும், கடிக்காது. ஒரு ஆள் அங்கே வரும்போதே ஒரு பொருள் மேலே தூவும்போது அது பட்ட விஷம் பட்ட அந்த ஜீவன் ஒன்று செத்து போயிடும். ஆனால் தூவும் போதே அவ்வளோ விஷங்குது. ஆனால் கடித்தா இன்னும் அதை விட விஷம். ஏன்னா அது பிளட்டோடு போய் மூளையை பாதிச்சிடுது. பாம்பு கடி அதனுடைய விளைவே என்னன்னா, அந்த விஷம் அது பல்லு பட்டு அந்த விஷத்தை பாய்ச்சும் போது பிளட்டில் கலந்து நேராக மூளைக்கு போகுது. ஆட்டு பஞ்சனை நிறுத்திடும். இதுதான் பாம்பு கடியில் இம்மிடியேட்டாக செத்து போகிறதுக்கு காரணமே. ஆனால் இவ்வளோ விஷத்தை வச்சுக்கிற பாம்பு ஒன்றுமே ஆகலையே, ஒன்றுமே ஆகலை. அது நல்லா தான் வாழுது, நல்லா குட்டி போடுது, நல்லா முட்டை வைக்குது, நல்லா குஞ்சு பொறிக்குது, ஊருப்பட்ட பாம்பை உருவாக்குது. ஆனால் அந்த பாம்பை ஒன்றும் பாதிக்கலை. ஆனால் அந்த பாம்பு ஒருத்தனை தூவுச்சின்னாவே செத்து போயிடுறான், கடிச்சாவே செத்து போயிடுறான். கடவுள் அப்படிப்பட்ட மாயை வடிவானவன். அந்த மாயை அவனை ஒன்றுமே பண்ணாது. ஆனால் அவனுடைய மாயை உலகத்தை ஆட்டி பற்றிடும். புரியுதா? ஏன்னா மாயைன்றது என்னன்னா, நமக்கு தெரியாதையே நடந்து போகிற விஷயம். சில விஷயங்கள் நான் பண்ணவே இல்லைப்பா, இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னுவோம், நம்மளே சொல்லுவோம். அப்போது தன் அறியாமையே சில விஷயங்கள் நடந்துடும். இதுதான் மாயை. அதனால தான் மும்மலங்கள் மனுஷன் நீக்கணும் அப்படின்றது. ஆன்ம மாயை, கண்ம மாயை, மாய மாயை. அப்போது இந்த மாயமலம் அப்படின்றது எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியாது. கண்ம மலம்ன்றது தாய் தாப்பனுக்கிட்டேருந்து வந்தது. ஆன்ம மலம்ன்றது நான் கொண்டாந்தது. அப்போது இந்த 3 மலங்கள் சேர்ந்து தான் உலகத்தில் நம்ம இயங்குகிறோம். இந்த 3 மலங்களை நீக்கினா தான் நம்ம கடவுள்கிட்ட போய் சேருவோம். அப்போது இந்த ஆன்ம மலம், மாயமலம், கண்ம மலம், இந்த 3 நீக்கிறதுக்கு தான் தேங்காவை ஓட்டி காட்டுறது. தேங்காய்க்கு மட்டும்தான் முக்கண்ணு, மனுஷனுக்கு முக்கண்ணு, சிவபெருமானுக்கு முக்கண்ணு இல்லை. நமக்கு இருக்கிறது தான் சிவபெருமானா நம்மளை போட்டு காட்டுது. அப்போ முக்கண்ணு இருக்கிறது அதுதான். அது மேல் மட்டை, அடியில் ஓடு, அது கீழே ஒரு காய், அதுக்கு உள்ளே தான் நீர். அப்போ அந்த நீர் தான் அமுதம். அப்போ இந்த 3 மலங்களை நீக்கினால்தான் அமுதம் கிடைக்கும். அமுதம் கிடைச்சால் தான் ஆண்டவன் அடைய முடியும். அப்படின்றதுக்கு அடையாளம் தான் தேங்காய் ஒட்டி வைக்கிறது இல்லையா? அந்த மாதிரியான செயல்களை நம்ம செய்யணும் வாழ்க்கையில். செய்து இந்த மும்மலங்களையும் நீக்கணும்னா இதை உணவோட நம்ம கலக்கலாம். ஐயா, மும்மலங்கள் சொன்னீங்க இல்லையா, அது அப்பா அம்மா செய்த பாவங்கள். பாவமாக வரும். நீ நல்லவனாக தான் இருந்திருப்ப, ஆனால் தாய் தப்பம் கொடூரமானவனாக இருந்திருப்பான். சில வீட்டுங்களில் சொல்லுவாங்க, அவனுக்கு பிறக்கிற புள்ளியாப்பா, இது தங்கமான புள்ளப்பா, அவன் தாய் தப்பம் மோசமான பானுவான் ஊரில். சில தாய் தப்பம் தங்கமானவங்களாக இருப்பாங்க, புள்ள அராஜகமாக இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, அவங்க தங்கமானவங்கப்பா தாய் தப்ப, அவங்களுக்கு பிறக்கிற புள்ளியா இது பிறந்து அவங்க பேரையே கெடுக்குதுன்னுவாங்க. அப்போது ரெண்டும் மாறி மாறி நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நான் இன்னொரு ஆன்மா வேறு தானுங்க ஐயா. இப்போ அவங்க பண்ண பாவங்கள் நான் எப்படி எடுத்துக்க முடியுங்க? இன்னொரு நான் வேற ஆன்மா தானே. ஆமாம். ஆனால் அவங்களோட விந்தணுவில் வந்ததுனால தான் நான் அந்த பாவம் கூட வந்தது. நீ ஒரு ஆன்மா, நீ தனித்த உயிர் உடல் எடுக்கலையே, நீ அவங்க உடலில் தானே வாழற. அவங்க கொடுத்த உடல் தான், தாய் தகப்பன் கொடுத்த உடல் தானே. அந்த சுரநீதம் அந்த விந்து தானே. அந்த விந்தில் இந்த பாவத்தை யார் அழிக்கிறது? நீ தானே அழிக்கணுத்த, நீ தானே சுமக்கணுத்த. அப்போ அந்த விந்தில் இந்த புண்ணியம் வந்ததுன்னா எதோ யார் வானான்னு சொல்லிடுவியா? அது ஓனன்னு சொல்லுவியா? இப்போ தாய் தகப்பனுடைய சொத்து இருந்ததுன்னா எனக்கு வானான்னு சொல்லுவியா? ஆனால் கடன் இருந்தால் தாய் தகப்பனியை வானான்னுறீங்களே, இதானே இயல்பு. அப்போது அந்த தாய் தகப்பனுடைய இதையும் நம்ம தான் சுமக்க வேண்டியது வரும். இப்போ மாயங்கிறது என்னங்கய்யா? இப்போ நான் செஞ்ச பாவம், அப்பா அம்மா செஞ்ச பாவம், அது தீர்க்கிறோம். மாயங்கிறது, மாயன்றது இது எப்படி வந்ததுன்னே தெரியாது. இப்போ நீ நடந்து போயினேக்கிற, ஏதோ ஒரு பாம்பை பிடிச்சி மெரிச்சு கொண்டு போட்ட, உனக்கு தெரியாது. ஆனால் கொன்னேன், ஆனால் அந்த பாவம் வந்துச்சு. எப்படி வந்தது அந்த பாவம்? நீ அதை பார்க்காம போயிருந்தீங்கன்னா அது பாவம் இல்லை. சரிங்க, புரிஞ்சுதா? ஒரு உயிரை மெரிச்ச
அந்த உயிர் செத்து போச்சு. அந்த உயிரை செத்துட்டு நீ மெர்சி செத்து போச்சுன்னு பார்க்காம போயிருந்தீங்கன்னா அது பாவம் கிடையாது. சரி சரி. ஆனால் நீ பார்த்துட்ட, ஐயோ பாவம் ஒரு உயிரை கொண்டுட்டுனப்பா அப்படி நினச்சிட்டேன்னா அந்த பாவம் வந்துடுச்சு. அப்போது இந்த பாவம் எதாலேருந்து உருவாகுதுன்னா உன் நினைவாலேருந்து உருவாகுது. உன் நினைவாலேருந்து அது சேகரிப்பு ஆகுது. அந்த சேகரிப்பை செலவு பண்ணுறது தான் பிறவி. இப்படி தான் நடந்துக்கினுக்குதுப்பா. சொல்லுப்பா. ஐயா வணக்கம். என் பேர் வினோத்குமார், திருச்சியிலேருந்து வரேன் சாமி. ஐயா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். எல்லா மகான்களும் மேக்ஸிமம் இங்கே வந்து திருவண்ணாமலையிலேயே வந்து ஜீவ சமாதி ஆகுறாங்க. பெரிய பெரிய மகான்கள்லாம் அங்கே தான் இதாகிறாங்க. சரி, அது திருவண்ணாமலையில் அதிகமாக வந்து இதாகிறதுக்கு என்ன காரணம் சாமி? நீ கூட போய் அங்கே ஆகிடு. சாமி இல்லை வேலை யார் தட்டாங்க? இல்லை சாமி கேட்டேங்க சாமி. வேலை அங்கே தான் வேலை. நீ எப்படி எப்பவுமே, அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன். ஒரு பெரிய பணக்காரங்கிறான், என் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பணக்காரங்கிறான். அவனுக்கு 4 கப்பல் இருக்குது, 2 ஏரோப்ளேன் இருக்குது. எனக்கு ஊடு மழை பெஞ்சால் ஒழுகுது குடிச்ச. ஆனால் நான் பேசுறதெல்லாம் வரவும் போகிறவங்கலாம் அந்த பணக்காரனை பற்றியே பேசிங்கிறேன். அவருக்கு 4 கப்பல் இருக்குதுங்க, 2 ஏரோப்ளேன் இருக்குதுங்க, அவர் கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிறேன். நான் என்ன வச்சுக்கிறேன்னு யோசிக்கிறதே கிடையாது. மழை பெஞ்சால் ஒழுகுது என் வீடு, படுக்க இடம் இல்லை. இந்த பாழா போன மனம் இருக்குது, அது உலகத்து மேலேயே கண்ணாக்குறதை தவிர தான் என்ன செய்யணும்னு யோசிக்கிறதே கிடையாது. அவர் சித்தர்லாம் ஜீவசமாதி அடை, நான் எப்படி ஜீவசமாதி அடைக்குதுன்னு நீ தேடணுமே தவிர அவர் ஏங்க அடைஞ்சாருன்னு கேட்க போகிறதுக்கு எப்படி கேள்வி இது? அறியாமை இல்லையா அது? நீ அடையிறதுக்கு எப்படி அடையணும்? ஒருத்தன் பணக்காரன் ஆகணும், நான் எப்படி பணக்காரன் ஆகணும் அதுக்கு வழி தேடு. பணக்காரனை பற்றி பேசியிருந்தீங்கன்னா நீ இன்னும் பிச்சைக்காரனை போடுவிய? அது சரி சார். இன்னொரு சார், என்னமோ கேட்குறீங்க. எல்லா பெரிய கோயில்கள்லையும் 1000 கால் மண்டபம் இருக்குல்ல, அது அர்த்தம் என்னங்க சார்? உன் உடம்புல இருக்குது அது, அதனால அங்கே அடையாளமாக வச்சுக்குது. அது ரொம்ப நாள் அந்த சந்தேகம். அதான்பா உன் உடம்புல இருக்குது. சரி சார். அந்த எல்லாமே கோயில், அதான் சொன்னா, ஊன் உடல் ஒரு கோயில், உள்ளம் ஒரு ஆலயம், கள்ள புனல் நீக்கி கருத்தோடு இருப்பவருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேன்னா. வாயே வாசப்படி தலையே கோபுரம்னா. கோவிலுங்க கட்டிக்குதே அதனுடைய பேட்டனே மனுஷன்தான். மனுஷனை வச்சு தான் பேட்டன் பண்ணியிருக்குதுங்க. அதனால் அந்த உன் உடம்புல என்ன ஆகுதோ அங்கே தான் அதுதான் அங்கே செய்து வச்சுக்குது. நீ என்ன பண்ணுற, அந்த சபதியை கூப்பிட்டு கேட்கணும், இதே 1000 கால் வச்சா 500 கால் வச்சா என்ன ஏன்னு போய் கேளு. என்கிட்ட வந்து கடவுளை பற்றி சொல்கிற விஷயத்தில் போய் 1000 கால் மண்டபம் என்னத்துக்கு, அந்த கோயில் என்னத்தை கட்டினான்னா நான் என்ன சொல்கிறது உனக்கு? பயங்கரமான அறியாமையில் இருக்கிற பொழுது நீ உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னே விரும்பல. நீ உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிற. உலகம் இருக்க நீ இருக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, இதை வந்து ஸ்டேஜில் பல பேர் சொல்ல முடியல. ஏன்னா சாமி என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோன்னு சொல்கிறது. ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி அதிசயங்கள் ஐயா வாழ்க்கையில் ஐயா தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதை உணர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் அதில் பியூட்டி. அதில் இது எல்லாருமே வந்து நம்ம அபியாசிங்க. நம்ம யூடியூப்லேயும் அவர் போகல, யூடியூப்பில் போகாமல் அவரோட வடிவமே என்னன்னு தெரியாது யாருக்குமே. 20 வருஷம்னா வீட்டிலேருந்தே நம்ம கொடுத்துட்ருக்கோம். வீட்டில் இருக்கும்போதே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், சுற்றி இருக்கிற 4 பேர் தான் தெரியும். ஆனால் இவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, அவர் எங்கேயோ இருக்கிறாரு, ஆனால் அந்த வடிவம் காட்சி கொடுக்குறாரு. காரணம் என்னென்னா, ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்குமான உறவு எவ்வளோ புனிதமான பாருங்க. இதை இறைவன் கூட்டு வைக்கிறான். குருவையும் சிஷ்யனையும் ஒன்று சேர்க்குற வேலையை இறைவன் பார்க்குறான். நாம் யாரோ தடுக்கிலாம் இங்கே உழவே இல்லை. ஒரு குருவை வந்து தடுக்கி எதிர்பாராமல் வந்து மாட்டிக்கணுமா அப்படிலாம் கிடையாது. இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இவர் தான் குரு, அவருக்கு சீடை நீ தான் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சியாத்து நிரூபணம். சரிங்களா? நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு.
ஸ்தலம் ஆயிரந்தாம் பூமியிலே உண்டு. போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் ஆயிரந்தாம் பூமியிலே உண்டு. போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று.